ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. செகண்டரி மார்க்கெட் கரெக்டான இந்த டைமில் எந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணலாம் அப்படின்ற கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்கணும். நம்ம பை பண்ணுற ஸ்டாக் ரொம்ப அண்டர் வேல்யூவாகவும் இருக்கணும். எகைன் டவுன் சைடு ரிஸ்க் ரொம்ப குறைவாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ அதன் மாதிரியான ஒரு சேஃபர் சைடான ஒரு ஸ்டாக்கு தான். கிட்டத்தட்ட 2 ஸ்டாக்கை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஓவரால் வியூவாக நம்ம பார்த்துக்கலாம். நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹைலேருந்து 11% டவுன் ஆகிட்டு இப்போ கிட்டத்தட்ட 8% சம்திங்கில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, டவுன் சைடில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நிஃப்டி பேங்க் பார்த்தோன்னா ஆல் டைம் ஹைலேருந்து கிட்டத்தட்ட 8% பக்கம் டவுன் ஆகிட்டு இப்போ 4.3% டவுனில் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்க, நான் ஸ்டாக் அப்படின்னு சொன்னது இடிஎஃப்பை தான் சொன்னேன். 500 ரூபாய்க்கு உள்ள அரவுண்டு 500 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்கிற நல்ல 2 இடிஎஃப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் அண்டர் வேல்யூவாக இருக்கிற இடிஎஃப்பை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்க, ஸ்க்ரீனரில் நிஃப்டி 50 அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி சர்ச் பண்ணோம் அப்படின்னா நிஃப்டி 50யோட பிஇ மல்டிபிள் இப்போ 22ல் இருக்குது. ஸோ 22 அப்படின்றது கரெக்டான வேல்யூவா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓவர் வேல்யூவா அண்டர் வேல்யூவா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பிஇ ரேஷியோ 3 இயர்ஸ் ரேஞ்ச் மீடியன் பிஇ அப்படின்னு பார்த்தோன்னா 22.1. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபேர்லி வேல்யூடாக நிஃப்டி 50 ட்ரேட் ஆகிட்டுருக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட செப்டம்பர் 2024 பார்த்திங்கன்னா ஓவர் வேல்யூவில் இருந்துச்சு. தட் மீன்ஸ் 24.3 பிஇயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ 22 பிஇ அப்படின்றது கரெக்டான 3 இயர் மீடியன் பிஇயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நிஃப்டி பேங்க் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோட பிஇ மல்டிபிள் 14.1 தான். ஸோ ஓகேங்க, 3 இயர் பிஇ மல்டிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா மீடியன் பிஇ அப்படின்னு பார்த்தோன்னா 16.4 இருக்குது. இப்போ அண்டர் வேல்யூவில் தான் பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நல்ல சீப்பான வேல்யூவில் தான் இப்போ பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஐ திங்க் இது தான் கரெக்டான டைம் அப்படின்னு மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50ல் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது பெஸ்ட்டு டைமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ நம்ம வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினச்சிருந்தோன்னா 50,000 கண்டிப்பாக இந்த ரேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். சப்போஸ் இன்னும் கரெக்டாச்சு அப்படின்னா ரிமைனிங் பர்சன்டேஜ் ஆஃப் ஹோல்டிங்ஸ் வச்சுருக்கிறத வந்து நம்ம எகெயின் வந்து நம்ம பை பண்ணிக்கலாம். ஓகேங்க, நம்மளால் ஸ்ட்ரைட்டாக நிஃப்டி 50ஐயோ நிஃப்டி பேங்க்கையோ பை பண்ண முடியாது. ஸோ அதற்காக தான் நிஃப்டி பீஸ் பேங்க் பேஸ். ஸோ நிஃப்டி 50யோட அண்ட் பேங்க் நிஃப்டியோட இடிஎஃப் தான் வந்து நிஃப்டி பீஸ் அண்ட் பேங்க் பீஸ் நிப்பான் இந்தியாவோடது. ஸோ நம்ம வந்து நிஃப்டி பீஸ் இப்போ 269 ரூபாய் 50 பைசான்ற மாதிரி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ பை பண்ணிக்கலாம். பேங்க் பீஸ் பார்த்திங்கன்னா 533 ரூபாய் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த 2 பார்த்திங்கன்னா இந்த 2 இடிஎஃப்புமே பார்த்திங்கன்னா நல்ல வேல்யூவில் ஃபேர்லி வேல்யூடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா டவுன் சைடு ரிஸ்க் அப்படின்றது கொஞ்சம் கம்மி தான். அட் த சேம் டைம் நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. ஸோ கான்ஃபிடெண்ட்டாக நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரி மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நம்ம பேங்கிங் சிஸ்டம் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் டு இன்வெஸ்ட். ஓகேங்களா? ஸோ நிஃப்டி 50 அப்படின்றது ப்ளூ சிப் கம்பெனிஸ். நிஃப்டி 50 கம்பெனிஸ் நம்மளோட இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். அண்ட் பேங்க் பீஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா நிஃப்டி பேங்க்கோடது. நம்ம இந்தியன் பேங்க் மேலேயும் நம்ம பெட் கட்டுறோம் அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் 110 லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.